யோசிக்கிறீங்க? பூமிகா இவன் மேல உயிரியே வச்சிருக்காளே, அத பத்தி ஏன் மாமா நீங்க நினைக்கல? இவனும் பூமிகாவும் மனசார லவ் பண்றாங்க, அத நீங்க மறந்துட்டீங்களா? அவந்திகா, அதான் அம்மா பேசிட்டாங்கல்ல. அத்தை பேசுறது வேற, நான் பேசுறது வேற. நான் நினைச்சத நான் பேசிதான் ஆகணும் நட்ராஜ். யார் வேணாலும் இத பண்ணிருக்கலாம் மாமா, ஆனா நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என் மேல இருக்கிற தனிப்பட்ட கோபத்தினால இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது உங்களுக்கே நியாயமா படுதா? நீ சொல்றது நியாயமான விஷயம்தான். நேத்து நைட்டு உமா சொல்ற வரைக்கும் எனக்கும் தோணவே இல்லை. இவங்களோட ஆசையை தடுத்தது மட்டும் இல்ல, இவன் தம் மேல தானே போட்டுக்கிட்ட பழியால இவனோட கல்யாணமும் பாதிக்கும் நான் யோசிக்கவே இல்லை. உன் மேல கோபம் இருந்துச்சு, உண்மைதான். இந்த குடும்பம் உடைஞ்சிருமே, இது உடைஞ்சா உமா தாங்க மாட்டான்னு தான் நான் யோசிச்சேனே தவிர பிள்ளைங்களோட மனசை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. ஒரு குடும்ப தலைவனா நான் செஞ்சது சரியா இருக்கலாம், ஆனா ஒரு அப்பாவா நான் செஞ்சது தப்புதாம்மா. அதை நான் உணர்ந்துட்டேன். உமா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கே விளங்கிச்சு. ராத்திரி முழுக்க என்னால தூங்கவே முடியல. என் மனசாட்சி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு பிடிவாதம் பூமிகா வேண்டான்னு மனசுக்கு தோணிடுச்சு. அதான் அப்படி நடந்துகிட்டேன். இந்த பிடிவாதம் தான் என்ன பிசினஸ்ல ஜெயிக்க வச்சிச்சு. ஆனா வாழ்க்கையில முதல் முறையா நான் தப்பு பண்ணிட்டேனுன்ற எண்ணத்தை உருவாக்குனதும் இந்த பிடிவாதம் தான். எப்பவுமே நானா தான் நடந்திருக்கேன். அப்பெல்லாம் என்னோட எண்ணத்துக்கு பின்னாடி இவதான் இருந்திருக்கா. இவளோட யோசனை கேட்டு நான் நடந்துகிட்டது எல்லாமே வெற்றிகரமா அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில முதல் முறையா கவிதா திலீபன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ அவங்க வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். அது தப்புன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது இதுதான். இதுவும் தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. கவிதா திலீபன் விஷயத்துல கூட நான் தலை குனிஞ்சு நின்னதில்லை, ஆனா இந்த விஷயத்துக்கு நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. ஐயோ அப்பா, என்ன பேச்சு பேசுறீங்கப்பா? நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதா? ஐயோ வேணாம்ப்பா, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பேசுனீங்க நான் செத்துருவேன்ப்பா. நான் தாண்டா செத்து போயிருக்கணும். தப்பு செஞ்சதுன்னா செஞ்ச தப்பு என்ன கேள்வி கேக்குதுடா, சித்திரவதை பண்ணுதுடா. நீ செய்யாத ஒரு தப்புக்கு எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துகிட்டு இருக்க. நேத்து ராத்திரி உங்க அம்மா என்கிட்ட கோவப்படாம அழாம நெஞ்சில ஊசி ஏத்துற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாடா. அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். அந்த அவஸ்தையை தான் இப்போ உன் முன்னாடி கொட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன புள்ளடா நீ? ஆசைப்பட்ட பொண்ணை விட்டு கொடுறான்னு சொன்னதும் உடனே விட்டு கொடுத்துட்டியடா. ஐயாவோ என்கிட்ட எவ்வளவோ சொன்னான்டா, நான் கேட்கல. அத கேட்காம உன் ஆசைய, சந்தோஷத்தை, எதிர்காலத்தை எல்லாத்தையும் நான் பலியாகிட்டேன்டா. அம்மா அப்பா ஒரு வார்த்தை கேட்டாடா, உங்க பையனுக்கு பொம்பளை பொறுக்கின்னு ஒரு பேரை சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்களே, நாளைக்கு அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்கன்னு கேட்டா நான் கூனி குறுகி போயிட்டேன்டா. நான் கேட்டதுக்காக என் புள்ள எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். ஆனா
நான் எவ்வளவு பெரிய மோசமான அப்பனா இருந்திருக்கேன். இந்த குடும்பத்துக்கு நல்லதுன்னு நினைச்சு நான் பண்ண காரியத்தால உங்க எல்லாரையும் நான் துடிக்க வச்சிருக்கேன். எதிரில் நிக்கிறாளே அவந்திகா, இவ கேட்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லடா. அவந்திகா, நீ பண்றது சரியா தப்பான்னு நான் வாக்குவாதம் பண்றதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா தேவையில்லாம அதை பெருசு பண்ண வேணாம்னு எனக்கு தோணுது. நீயும் பூமிகாவும் இந்த வீட்டை பிரிச்சிருவீங்களோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா பூமிகா இந்த வீட்டுக்கு வந்தா ஒன்ன மாத்திர மாட்டாடான்னு உமா ஒரு கேள்வி கேட்டா. அந்த கேள்விக்கு இப்ப வரைக்கும் என்கிட்ட பதில் இல்ல. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல். நான் கண்ணனுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன். பூமிகாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவன் மனசுல ஒரு ஆசையை வளர்த்துட்டேன். கிருஷ்ண ஒரு வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை காப்பாத்துறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு ஒரு பேரை வாங்கியிருக்கேன். ஆனா இப்போ அவனுக்கு கொடுத்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியாது. பரவாயில்ல, என் புள்ள எனக்காக அவன் வாழ்க்கையே விட்டு கொடுத்திருக்கான். என் பிள்ளைக்காக என் கௌரவத்தை விட்டு கொடுத்தா என்ன கட்டிட போகுது? அவந்திகா, பூமிகா இந்த வீட்டுக்கு வரட்டும். சரவணன் பூமிகா கல்யாணத்துக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அப்பா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மாமா, உண்மையிலேயே ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. சரவண மாமா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? சரிங்களே? பரவாயில்ல மாமா, நான் கேட்க நினைச்ச கேள்விக்கு மட்டும் இல்ல, அதுக்கும் மேலேயே நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? என்ன உமா, உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? நீ ஆசைப்பட்டபடிதானே நான் இதுல முடிவு எடுத்திருக்கேன். சரவணங்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, செய்யறேன். நீங்க எடுத்த முடிவு சரிதாங்க. ஆனாலும் இந்த முடிவை நாம எடுக்க முடியாது. இதை எடுக்க வேண்டியவங்களே வேறங்க. என்னத்த இது? மாமாவே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? இல்லம்மா, எல்லா விஷயத்திலயும் நியாயம்னு ஒண்ணு இருக்கு, தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது கண்ணனும் ஈஸ்வரியும் தான். காலங்காத்தால வந்திருக்காங்க. யாருடா? அதான்பா உமாவும் கிருஷ்ணனும். என்னடா சொல்ற? ஆமாமா, இப்பதான் வந்து இறங்கிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஐயோ டேய், எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் பூமிகாவோட கல்யாண விஷயம் பேசதான் வந்திருப்பாரு. இங்க பாரு, அந்த கிருஷ்ணன் உனக்கு தான் பூமிகாவை கேட்பாரு. பூமிகா உனக்கு தான் வாக்கு கொடுத்திருக்காருல்ல. அதனால தைரியமா சந்தோஷமா வா, என்னன்னு போய் பாக்க. நான் எதுக்கு பயப்படணும்? வா. ஈஸ்வரி, உமா, அண்ணே வாங்கண்ணே, உட்காருமா, உட்காருங்கண்ணே. அண்ணே, அடடே வாமா கிருஷ்ணா, உட்காரு, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வா வா, உட்காருங்க. கண்ணா நீ உட்காருப்பா. பரவாயில்ல. தண்ணி குடிங்க. இந்தா உமா, இந்தாங்கண்ணே. என்ன உமா, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வரதுக்கு வழி இப்பதான் தெரிஞ்சுதா? வழியெல்லாம் தெரியுது, நீதான் அங்க வந்து என்ன பாத்துட்டு இருக்கல. ஏதாவது விஷயம்னா தான் நான் வர நேரம் கிடைக்குது. என்ன உமா, நல்லா இருக்கியாமா?
என்னண்ணே என் மேல என்ன கோவம் உங்களுக்கு? முன்ன மாதிரி நீங்க அடிக்கடி வீட்டுக்கு வரதே இல்ல. கோபம் என்னம்மா கோபம்? உன் மேல கோபப்பட்டா நான் நல்லா இருப்பேனா? ஒரு கூச்சம்தாம்மா. உனக்கு தெரியாம பூமிக்காவை பொண்ணு பார்த்துட்டு வந்தது எனக்கு பெரிய சங்கடமா போச்சு. உன் முகத்துல எப்படி முழிக்கிறதுனா நான் வீட்டு பக்கமே வரலம்மா. அதெல்லாம் பரவாயில்லண்ணே. பூமிக்காவ கண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனா நீங்களும் போய்த்தானே ஆகணும். அட அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இதோ இவனுக்காக தான் நான் போனேன். வாழ்க்கையில நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா அது இவனுக்காக செஞ்ச தப்பாதாம்மா இருக்கும். வீட்டுக்கு நல்லது அது இதுன்னு சொல்லி இவன் தான் சம்மதிக்க வச்சுட்டாம்மா. அப்ப கூட நான் எவ்வளவோ போராடி கேட்டு பார்த்துட்டேன். இவனை கேட்டு பாரு. டேய், இதெல்லாம் முடிஞ்சு போன கதடா. திரும்ப திரும்ப அதை பத்தியே ஏன்டா பேசிட்டு இருக்க? டேய், முடிஞ்சா உமாவுக்கு உண்மை தெரிய வேணாமா? அம்மா, எல்லாத்தையும் தாண்டி நான் எதுக்காக போனேன்னு தெரியுமாமா? சரவண பூமிகா கல்யாணம் நடக்காதுன்னு உன் வாயால நீ சொன்னதா சொன்னாமா. அதுக்கப்புறம் தாம்மா நான் சம்மதிச்சேன். இருந்தாலும் உன்கிட்ட சொல்லாம போனது தப்புதாம்மா. அதுக்காக என்ன மன்னிச்சிடுமா. என்னன்னு இது? இன்னொரு வாட்டி மன்னிப்புங்கிற வார்த்தை என்கிட்ட சொன்னீங்க, நான் எந்திரிச்சு அம்மா. போயிட்டே இருப்பேன். நாங்க பேச வந்தது வேற ஒரு விஷயம்னு. அத உங்ககிட்ட பேச முடியாது. கண்ணை ஈஸ்வரி கிட்ட தான் பேச முடியும். தாராளமா பேசிக்குமா. நான் என்ன தடுக்குவா போறேன்? என்ன விஷயம் சொல்லுவோமா? ம், ஈஸ்வரி, நடந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஏதோ அவந்திக்கா இருக்கிற வீட்டுக்கு பூமிகா வந்தா வீடே ரெண்டாயிடும்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவர் என்னென்னமோ பண்ணிட்டாரு. ஆனாலும் அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நடந்தது என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நேத்து சம்பந்தி வீட்லயும் உண்மை தெரிஞ்சு வந்தாங்க. மன்னிப்பு கேட்டாங்க. நடந்ததெல்லாம் போகட்டும், மறுபடியும் கல்யாண விஷயத்த ஆரம்பிக்கலான்னு சொன்னாங்க. என் புருஷன் எதுக்காக இந்த முடிவு எடுத்திருந்தாலும் சரி, பூமிகா வேண்டான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவர் முடிவுக்கு எதிரா நான் பூமிகாவை சரவணனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசினேன். அவந்திகாவோட மனசு எப்படி வேணாலும் இருக்கட்டும், பூமிகா நல்லவ, அவ வந்து அவந்திகாவை மாத்தினதா இருக்கட்டுமேன்னு சொன்னேன். யோசிச்சு இவரும் சரின்னு சொல்லிட்டாரு. என்னோட வாக்கு முதல் தடவையா பொய்யானாலும் பரவாயில்ல, பூமிகாவை சரவணனுக்கே கட்டி வைப்போன்னு இவர் சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு மனசு கேட்கல. நீங்க வாக்கு கொடுத்தது வேற யாருக்கோ இல்ல, நம்ம கண்ணனுக்கு. நீங்க சொன்ன சொல்ல வச்சு அவன் பூமிகாவை நினைச்சு எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்கானோ. அவன் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இப்ப பூமிகா உனக்கு இல்லடான்னு சொல்றது நியாயம் இல்லைன்னு நான் சொன்னேன். ஐயோ, நாம ஆசைப்பட்ட பொண்ணு கூட வாழ முடியாம போச்சேன்னு கண்ண ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் என் புள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்காது. கண்ணங்கிட்ட போய் இந்த மாதிரி மறுபடியும் பூமிகாவை சரவணனுக்கு கட்டி வைக்க ஆசைப்படுறோம், உன்னோட என்ன என்னன்னு கேப்போம், கண்ண சரின்னு சொன்னா ஏற்பாட கவனிப்போன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப சொல்லு, சரவணன் பூமிகா கல்யாணம் நடக்கட்டுமா வேண்டாமா? இந்த செகண்ட் நீ வேண்டான்னு சொன்னா கூட நாங்க எந்த ஏற்பாடும் பண்ண மாட்டோம். சொல்லு, இப்ப என்ன பண்ணலாம்? இப்படி ஆப்பு வச்சிட்டாங்களே, என்ன பண்ணலாம்? இவங்க வழியிலே போய் நம்ம மடக்கும். இவன்கிட்ட என்னம்மா கேக்குறது? முதல்ல இருந்தே சரவணனுக்கு தான் பூமிகான்னு பேசிட்டு இருந்தோம். இவன் குழப்பத்துலதான் ஒரு பிரச்சனையே வந்துச்சு. இப்பதான் சந்தேகம் எல்லாம் தீர்ந்துச்சுல. இதுக்கு மேல என்னம்மா தயக்கம்? பூமிகா சரவண பேச்ச ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏய்,
என்ன அம்மாவும் பிள்ளையும் முழின்னு முழிக்கிறீங்க? கண்ணனோட சம்மதம் மட்டும் இல்லைன்னு ஈஸ்வரியும் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க சந்தோஷப்படுவோம். ஈஸ்வரி, நீ என்ன நினைக்கிற சொல்லு. என்ன உமா இது இப்படி பேசுற? என் குடும்பம் வேற உன் குடும்பம் வேறயா? கண்ணனோ சரவணனோ யார் நல்லா இருந்தா என்ன? இது பாரு, நீ இப்படி பிரிச்சு பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணா, என்னடா பேசாம இருக்க? சொல்லு, நீ என்ன சொல்ல போறன்னு அத்தையும் மாமாவும் கேக்குறாங்கல்ல. அத்தை, அம்மா சொன்னதான் நானும் சொல்ல போறேன். என்ன எதுக்கு கேக்குறீங்க? பொண்ணுன்னு இருந்தா பசங்க ஆசைப்படுறது நேச்சர் தானே. அந்த மாதிரி தான் நானும் பூமிகா மேல ஆசைப்பட்டேன். அதுவும் மாமா வந்து பூமிகா உனக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே பொண்ணு கேட்க சம்மதிச்சேன். இப்பதான் அது இல்லைன்னு ஆயிடுச்சா. நானும் பூமிகா மேல ஆசைப்பட்டேன், சரவணனும் பூமிகா மேல ஆசைப்பட்டான். அது எல்லாத்தையும் விட பூமிகா யாரை கட்டிக்க ஆசைப்படுறான்னு பாருங்க. அவளுக்கு சரவண கட்டிக்க தான் விருப்பம். அதுக்கு மேல யாரை கேட்கணும்? தயவு செஞ்சு சரவண பூமியா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கண்ணா, இத நீ முழு மனசோட தான் சொல்றியா? உனக்கு இதுல வருத்தம் இல்லையே? எனக்கு எந்த வருத்தமும் இல்லாத. உண்மையை சொல்ல போனா பூமிகாவை சரவண கட்டிக்கிட்டா முதல்ல சந்தோஷப்படுற ஆளே நான் தான். அதனால கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை நீங்க பாருங்க. என்னோட ஈஸ்வரியும் அவளோட மகனும் எப்பவும் என் குடும்பத்துக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கண்ணா, நீ கவலைப்படாத. சரவண கல்யாணம் முடிஞ்ச கையோட உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அத்தை, அதை பத்தில இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை மட்டும் பாருங்க. அப்புறம் என்ன உமா, இவங்க 2 பேர் வாயால சம்மதம் கேட்கணும்னு நினைச்ச, இவங்களே சரின்னு சொல்லிட்டாங்களே. இதுக்கு மேல ஏன் லேட் பண்ணிட்டு? கிளம்புமா, இப்பவே போய் பூமிகாவை சரவணனுக்கு பொண்ணு கேட்போம். அது சரினா அதுக்காக இப்பவே போய் நம்ம பொண்ணு கேட்டு இனிமேல் எதுக்கு லேட் பண்ணணும்? நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நேரா ராஜாராம் வீட்டுக்கு போறோம், பொண்ணு கேட்போம், தட்டு மாத்திரம், வீட்டுக்கு சந்தோஷமா திரும்பி வரோம். அது எப்படின்னு? நட்ராஜ் ஆபீஸ்க்கு போயிருக்கான், திலீப்ப வேற கம்பெனி விஷயமா அங்க என்னம்மா முன்ன மாதிரி லெட்டர் போட்டா வர வைக்க போறோம். நட்ராஜுக்கும் சரவணனுக்கும் போன் போட்டு ராஜாராம் வீட்டுக்கு வாங்க வந்துட போறாங்க. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு அவசரப்படுற? டேய், லேட் பண்ணா உன் மனசு மாறிடும். இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. உமா, அவங்களுக்கு பேசுமா. டேய், போன் போட்டு குடுறா. ஏய் ஈஸ்வரி, இவங்க 2 பேருக்கு காபி போட்டு கொடுத்துட்டு நீங்க ரெடி ஆகுங்க. இத போடுறேங்க. போன் பண்றா. நட்ராஜுக்கு முதல்ல சொல்லு. காஃபி போடணுமா? காஃபி பொண்ணு கேட்க போறாராம். இல்ல நம்ம தலையெழுத்துறா கண்ணா. அம்மா, என்னம்மா இது? நடு வீட்டுல வச்சுட்டு நீ ஓகே சொன்னதை என் பையனுக்கு பொண்ணு கட்டு போவேன்னு சொல்லி இப்படி மடக்கிட்டாங்களம்மா. பெரிய கிரிமினலா இருப்பா போல இருக்க. அதுவும் புருஷன் முன்னாடி நம்மள ஓகே சொல்ல வச்சிட்டாள. டேய், அவ இத தெரியாம தாண்டா பண்ணிருப்பா. நம்மள மாதிரி கிரிமினல் தனமா அவளுக்கு யோசிக்க தெரியாது. அதனால என்ன, எந்த ஏற்பாடு பண்ணாலும் எல்லாத்தையும் இந்த ஈஸ்வரி உடைச்சிருவாடா. சரவண பூமிகா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் போனாலும் அத நான் கெடுத்து அம்மா உனக்கு பூமிகாவை கட்டி வைப்பேன்டா. இத பாரு, தைரியமா இரு. ஆனா ஒண்ணு, அது வரைக்கும் நீ நல்லவன் விஷயத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். புரியுதா? போ, ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பி வா. என்னவோமா, நீ சொல்றதுனால நான் போறேன். ஆனா பாரு, இந்த உலகத்திலே தான் லவ் பண்ற பொண்ண வேற ஒருத்தனுக்கு பொண்ணு பார்க்க போற மொத்த ஆம்பளை நானா தான் இருப்பேன். டேய், எவன் வேணாலும் பொண்ணு கேட்கலாம்டா. ஆனா தாலி கட்டுறது என்னோட மகன் நீதான்டா. வா, அம்மா இருக்கல எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். போ, போடா.